Welcome to our channel. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பூரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 பீட்ரூட் எடுத்துக்கங்க, இல்லைனா ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொதிச்ச தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து அது பீட்ரூட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா குக் ஆனதும் தண்ணியும் நல்லா வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டிடலாம். ஓகே, இப்போ அதை மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம பீட்ரூட் சாறையும் யூஸ் பண்ணணும், இந்த பீட்ரூட்டையும் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டை போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம சும்மா பீட்ரூட் சாறு எடுத்து பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இல்லை. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பீட்ரூட் மாதிரியே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் சாறையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம யூஸ்வலாக பூரிக்கு பண்ணுற மாதிரியே பண்ணலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வேணால் சுகர் சேர்த்துக்கோங்க, நாங்கள் சுகர் சேர்ப்போம். ஸோ நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் சாறையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம யூஸ்வலாக பூரிக்கு பண்ணிடுற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட்னாலே குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் கூட பீட்ரூட் மாதிரியே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கமெண்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. இதை தேய்க்கிறதுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம அக்யூரேட் ஷேப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஏதாவது ஒரு மூடி எடுத்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பூரி போடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொதித்ததும் போட்டு எடுத்துடலாம். அது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கே பிடிக்கும். கொஞ்சம் வேலைன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் பூரி அந்த மாதிரி பூரிக்கெலாம் கோகோனட் சட்னி தான் ஆப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கோகோனட் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.